தோசைக்கு மீன் குழம்பு தான் ரெடி பண்ணோம். தஞ்சாவூரில் ஆற்று மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மீன் பிடிச்ச உடனே அங்கேருந்தே ஃபோன் பண்ணுவாங்க. ரோகு இருக்குது, பில்லுக்கெண்டை இருக்குது, ஜிலேபி இருக்குது, கட்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு எல்லா மீனை விட ஜிலேபி தாங்க ரொம்ப பிடிக்கும். கட்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்னாங்க, அதையே வாங்கியாச்சு. அவங்களே கட் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன குழம்பு செஞ்சாலும் மீன் குழம்பு செஞ்சால் தாங்க சாப்பிட்ணுன்னே தோணுது. இல்லைன்னா சாப்பாடை பார்த்தாலே பிடிக்கல. எங்கள் அப்பா அப்படி தான் இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது மீன், கறி, இறாலு, நண்டு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அவருக்கு. அப்போ தான் சாப்பாட்டிலே கை வைப்பாங்க, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் அப்பா மாதிரியே நானும் இருக்கேன். எனக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த ஐட்டம் எதுவுமே இல்லைன்னா கருவாடாச்சும் இருக்கணுங்க. அப்போ தான் எனக்கு சாப்பிடவே பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்கவே பிடிக்காது சாப்பிட. என்ன மாதிரி நான்வெஜ் பிரியர் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெஜிடேரியன் பிடிக்குமா இல்லை நான்வெஜ் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். தோசைக்கும் மீன் குழம்புக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப பிஸி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.